Good morning, everybody. அனைவருக்கும் காலை வணக்கம். I am so happy to be here at Holy Angels. Summer of 2003, I was here to get admission for my two elder daughters. And I remember sitting there near the principal's office and waiting for my daughters to complete their admission exams, entrance admission exams. And my husband, Dr. Anbumani Ramdas, and myself, we sat there for 2-3 hours. Once they finished their exam, then we waited near the principal office, met the principal, and then went home. And 2 years, my daughters studied here. 2003லிருந்து 2005 வரைக்கும் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளிக்கூடத்தில் என்னுடைய 2 மூத்த மகள்களும் இங்கே தான் படித்தாங்க. திருப்பி இங்கே வந்தப்போ அழகான நினைவுகள் எனக்கு திருப்பி வந்தது. I thank them for giving me this opportunity to address the students. Today it is looking so fun, frolic and enjoyment. And apart from studies, படிப்பை தவிர இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு விழாக்களும், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, கார்னிவல் போன்றவையெல்லாம் நம்மளுடைய மாணவர்களின் வாழ்க்கையை இன்னும் ஒரு அழகாக்கும். படிப்பை தவிர உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றது இந்த விஷயங்களில் தெரியும். குக்கிங்கா, கிரியேட்டிவிட்டியா, கனெக்டிங்கா, வாட் எவர் இட் இஸ், டுடே யூ வில் எக்ஸ்ப்ளோர், யூ வில் ஃபைண்ட் அவுட் வாட் யுவர் அதர் பேஷன், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, படிப்பை தவிர உங்களுக்கு எது ரொம்ப பிடித்திருக்கு, எது நல்லா வரும்னு இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதையெல்லாம் இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளிக்கூடத்திற்கும் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளிக்கூட நிர்வாகத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மெல்லாம் சென்னையில் இருக்கோம், வி ஆர் சென்னைட்ஸ் இல்லையா? நம்மளுடைய ஒரு பார்டர் என்னது? சென்னைனா இந்த பக்கம் இடம்லாம் இருக்குது. ஒரு பார்டர் எதுனா, அந்த ஒரு பார்டர் தண்ணினா பே ஆஃப் பெங்கால் இல்லையா? பே ஆஃப் பெங்கால்னா பீச்சு, அந்த கடல் தண்ணி. அதே மாதிரி தான் உலகம் எப்படின்னா 70% இஸ் வாட்டர், மிச்சம் 30% தான் லேண்ட் மாஸ். 70% தண்ணீரால் சூழப்பட்டது இந்த உலகம். மிச்சம் 30% மலைகள் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, பாலைவனம் டெசர்ட் இருக்கிறது, மவுண்டன்ஸ் இருக்கிறது, ஹில்ஸ் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஸோ 70% வாட்டர், 30% லேண்ட் மாஸ். இந்த 70% வாட்டர், 70% தண்ணீரில் எவ்வளோ சதவீதம் தண்ணி நம்மளால் குடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1% கம்மியான தண்ணி தான் குடிக்கும் நீராக நம்மால் பயன்படுத்த முடியும். 70% இந்த தண்ணியில் கிட்டத்தட்ட 97%, அதாவது 97% இஸ் சீ வாட்டர், சால்ட் வாட்டர், ஓஷன்ஸாகவும் சீயாகவும் இந்த மாதிரி இருக்கிறது. அதாவது பெரிய பெரிய சமுத்திரங்களாகவும் கடல் நீராகவும் உப்பான தண்ணீர் தான் நம்மை சுற்றி இருக்கிறது. 97% உப்பு நீர் நம்மை சூழ்ந்திருக்கிறது. மிச்சம் 3%, 1%, 1% இஸ் இட் கிளேஷியல் ஐஸ். நீங்கள் நிறைய மலைகளை பார்த்துருப்பீங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் கிளேஷியல் ஐஸ், அதாவது ரொம்ப ரொம்ப வருஷங்களாக பழமையான ஒரு பனிகளாக தான், பனிப்பாறைகளாக தான் தண்ணீர் இருக்கிறது. அது நல்ல தண்ணியான, அதை நம்மளால் குடிக்க முடியாது. அதே போல் இன்னும் ஒரு 1% ஆர்டிக் அண்டார்டிக்கில் ஆர்டிக் அண்டார்டிக் தெரியும் இல்லையா? இந்த பக்கம் துருவங்கள், ஆர்டிக் துருவம், அண்டார்டிக் துருவம், அந்த துருவங்கள்லேயும் ஐஸாக பனியாக உறைந்து விடுகிறது. மிச்சம் 97% சீ வாட்டர், 1% கிளேஷியல் ஐஸ், 1.2% இந்த ஆர்டிக் அண்டார்டிக்கில் பனிப்பாறைகளாக இருக்கிறது. மிச்சத்தில் இருக்கக்கூடிய 0.8%, 0.8% நாம் குடிக்கக்கூடிய நன்னீராக, நல்ல நீராக, குட் ட்ரிங்கிங் சர்ஃபேஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். Only 0.8% of out of this water we can drink only 0.8% of water, which is on ponds, lakes, tanks and underground surface water. So one drop of water kuda we are not supposed to waste. Chennai is receiving ample amount of rainfall. Please my dear children, ஞாபகம் வச்சுக்கோங்க, we cannot create one drop of water apart from God. And the one drop of water we get from rainfall, please save each and every drop. ஒரு மழை துளியை கூட நம்ம வீணாக்காம அதை நாம் சேமித்து வைக்க வேண்டும். I am sure you girls are beautiful girls, you will have beautiful families, you will be building beautiful things, you are going to build a beautiful society. அப்போ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கட்டக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்களிலும், நீங்கள் உருவாக்கக்கூடிய உங்கள் குடும்பங்களிலும், நீங்கள் உருவாக்கக்கூடிய உங்களுடைய சமுதாயத்திலும் அந்த தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். சென்னையில் விழக்கூடிய ஒவ்வொரு மழை துளியும் சேமிக்க வேண்டும் என்றால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப முக்கியம்.
அந்த மழைநீர் சேமிப்பு திட்டங்களை கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுவீங்க, அதை விட பெரிய பெரிய கட்டிடங்களையும் பில்டிங்களையும் நீங்கள் கட்ட போகிறீங்க, இந்த சமுதாயத்தை கட்டமைக்க போகிறீங்க. அப்பொழுதெல்லாம் இந்த தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு ஒரு துளியும் சேமிக்க வேண்டும் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு பள்ளிக்கூட முதல்வருக்கும் பள்ளிக்கூட தாளாளருக்கும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப நல்லா அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த நாளை நல்ல நாளாக உங்களுக்கு அமைய வேண்டும். இந்த ஏஞ்சல் ஃபியஸ்டா நாள் என்றைக்கும் உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். இதே போல் பல விழாக்களை நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களோடும் மாணவர்களோடும் இங்கே வந்திருக்கக்கூடிய குடும்ப பெற்றோர்களோடும் கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, தேங்க்யூ. சென்னையில் உள்ள பிரபலமான பள்ளிக்கூடம், பாரம்பரியமான பள்ளிக்கூடமான ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடத்தில் ஏஞ்சல் ஃபியஸ்டா என்ற ஒரு கலாச்சார திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சார திருவிழாவை துவக்கி வைத்து பள்ளி முதல்வர், தாளாளர் மற்றும் ஆசிரியர்களுடன் இந்த நாளை நாம் செலவிட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா படிப்பை தவிர இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள் குழந்தைகளுடைய ஒரு முழு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அவர்களுடைய கற்பனை திறன், அவர்களுடைய பேச்சு திறன், அவர்களுடைய விளையாட்டு திறன் போன்ற அத்தனையும் ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த திருவிழா அமைந்து கொண்டிருக்கிறது. அங்கே பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி நிறைய பாட்டு பார்த்தேன். நிறைய குழந்தைகள் அவ்வளோ அற்புதமாக நடனம் ஆடினார்கள். வரும்பொழுதே தமிழிலும் ஆங்கிலத்திலும் வரவேற்பு கொடுத்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சென்னையில் உள்ள பள்ளிக்கூடம் என்றால் வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் இல்லாமல் தாய்மொழியான தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, எனக்கு இங்கே நன்றாக நினைவிருக்கிறது எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா என்னுடைய 2 பெரிய மகள்கள், மூத்த மகள்கள் இங்கே 2 வருடம் படித்தார்கள். இங்கே எப்படி எழுதணும் என்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்து இங்கே தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்று இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே நிறைய கேம்ஸ், நிறைய விளையாட்டு போட்டிகள், உணவு திருவிழா என்று பல்வேறு விதமான அனைத்து நிகழ்ச்சிகளும் உள்ள குழந்தைகளுக்கான ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய குழந்தைகளுக்காக, 10 பருவ குழந்தைகளுக்காக நிறைய போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் அவர்களுடைய பெற்றோர்களும் அதை சுற்றி பார்த்து அவர்களுக்கும் இனிய நாளாக அமைய அவர்களுக்கும் உணவு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருவிழாவை ஏஞ்சல் ஃபியஸ்டா என்ற பெயரில் நடத்தி கொண்டு வரும் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளிக்கூட முதல்வர், தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.